Hello students, welcome to my channel. 10th standard Tamil first midterm examination உடைய original model question paper தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறோம். நல்லா படிச்சு சூப்பராக மார்க் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து போடுறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க சொல்லுங்களா, வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உங்களுக்கு 50 மார்க் தான் கேட்க போறாங்க. ஃபர்ஸ்ட் 10 மார்க் உங்களுக்கு என்ன, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணி மார்க் வாங்கலாம். பாருங்க, வேர்க்கடலை, மிளகாய், விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது டேஷ். செகண்ட் ஒன், என் தமிழா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். தேர்ட் ஒன், பரிபாடல், அடியில், விசும்பில், இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை. ஃபோர்த் ஒன், காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிகோட்டிட்ட பகுதி குறிப்பிடுவது எது. ஃபிஃப்த் கொஸ்டின், காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே டேஷ். செவன்த் கொஸ்டின், நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யாவர். நெக்ஸ்ட் ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. தன் பெயல் தலையில ஊழியும் அவையற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈட்டு அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். இந்த பாடல்ல எழுதியவர் யாருன்ற ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் 9th ஒன் பாருங்க, பீடு என்பதன் மூலம். பீடு என்பதன் மூலம் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10th ஒன், ஊழ் இலக்கண குறிப்பு. நெக்ஸ்ட் 2 மார்க் பார்த்துடலாமா. ஏதேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளில. 11th ஒன், பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. 12, சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெற்பகைகளின் பெயர்கள். ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க். 13th கொஸ்டின், தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூடியுள்ளனர். 14th ஒன், மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முழுதால வாழ்த்துதமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. 15th ஒன், கொல்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. பாடல் அடிகளில் உள்ள மோனை எதிர்கை சொற்களை கண்டறிந்தெழுதுக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா. ஸோ 2 மார்க் எல்லாமே படிச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்டான 2 மார்க் தான். நெக்ஸ்ட், ஏதேனும் 2 வினாக்களுக்கு விடையலில் 16th ஒன் பாருங்க. வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். 17th ஒன், தமிழ் எண்களில் எழுதுக. ஓட்டுநர் உரிமம் எடுக்கும் வயது என்ன, நீ படிக்கும் வகுப்பு யாது. நெக்ஸ்ட், கலைச்சொல் தருகல வவுல் டிஸ்கஷன். ஸோ இது 2த்துக்கும் கலைச்சொல். நெக்ஸ்ட் 3 மார்க் ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையலில். 19th ஒன், தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு கருதுவன யாவை. 20, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. 21, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போன்ற இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடர்ந்து அமைக. 22, உயிராக நான் பல பெயர்களில் நான் 4 திசைகளிலும் நான் இலக்கியத்தில் நான் முன்னீர் நாவாய் ஓடியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்றுத்தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர்த்தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையின் தலைப்புகள் எழுதுக. ரொம்ப ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பராக மார்க் வாங்கலாம். நெக்ஸ்ட், மனப்பாட பாடலை எழுதுக. என்ன, அன்னை மொழியே தான். 3 மார்க்கு நல்லா வாங்கிடலாமா. நெக்ஸ்ட் 4 மார்க் பாருங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையில 4 மார்க் அட்டென்ட் பண்ணோம். 24, தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாடு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை இணைய வழி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்க. 25ல கொடுத்திருக்காங்க. மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் அல்லது உங்களுடைய கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக. நெக்ஸ்ட் 8 மார்க் ஏதேனும் 1க்கு விடையளிகள். 26, புயலிலேயே ஒரு தோனி கதையில் இடம்பெற்றுள்ள வருணைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களிலும் புயலில் தோணிப்படும் பாட்டை இவ்வாறு விவரிக்கின்றார். அல்லது காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 50 மார்க்ல 8 மார்க், அதுக்கப்புறம் 4 மார்க், 3 மார்க், 2 மார்க் இதெல்லாம் தான் ஈஸியாக படிச்சு எழுதலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டும் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய்.